Hello everyone, welcome to Self Learning Tamil Engineering Max la இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் Solutions of Linear System by using iterative method. Iterative method ல first type Jacobic method. Engineering Max related other video link description ல link பண்ணிருக்கேன், check பண்ணிக்கோங்க. Let's start the video. நியூ யூசர்ஸ் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறம் ரைட் சைடில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த 3 ஆப்ஷன்ஸ் வரும். அதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் ஆளுங்கிற பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோட லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இப்போ பார்க்க போகிற டாபிக் சொல்யூஷன்ஸ் ஆஃப் லீனியர் சிஸ்டம் பை இட்ரேட்டிவ் மெத்தட். இட்ரேட்டிவ் மெத்தடில் 2 டைப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஜக்கோபிக் மெத்தட், செகண்ட் த காஸ் ஷெடல் மெத்தட். ஃபஸ்ட்டு ஜக்கோபிக் மெத்தட் பார்க்கலாம். Definition Jacobic method. The first iterative technique is called the Jacobic method. இது வந்து 7 to 8 ஸ்டெப்ஸில் ஃபைன் பண்ணலாம், 8 அப்ராக்சிமேஷனில். அது எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதோட பேசிக் ஃபார்ம் a11 x1 ப்ளஸ் a12 x2 ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் a1n xn ஈக்குவல் டு b1. இது வந்து ஜென்ரல் ஃபார்மேட்டுக்கு இந்த டைப்பில் தான் கொஷின்ஸ் இருக்கும். Next a21 x1 plus a22 x2 plus etc plus a2n xn will be equal to b2 etc up to an1 x1 plus an2 x2 plus etc up to ann bn is equal xn equal to bn. இது வந்து நம்மளோட ஜென்ரல் ஃபார்மேட்டு இப்படி தான் இருக்குங்கிறதுக்கான இந்த டைப்பில் வந்து கொஷின்ஸ் இருக்கும். இப்படி இருக்கும்போது if any of the diagonal values, அதாவது diagonal valuesனா we know that இந்த a11 a22 இந்த ஃபார்மில் இருக்கிற இந்த ஷேப்பில் வர்றது தான் diagonalனு சொல்லுவோம். ஸோ diagonals என்னென்னா a11 a22 up to ann. இந்த diagonal values are 0. any of the இந்த diagonal valuesல ஏதாவது ஒரு values suppose இந்த annக்கு பதிலாக இந்த இடத்துல 0ன்னு இருந்ததுன்னா then row or column must be interchanged to obtain a coefficient matrix that has non-zero in the main diagonal. அதாவது நம்ம சால்வ் பண்ண போகிற சம்மில் எனி diagonal valuesல 0 இருந்ததுன்னா எய்தர் ரோ ஆர் காலமை சேஞ்ச் பண்ணி நம்மளோட diagonal valuesஸை non-zeroவாக பண்ணிட்டு தான் நம்ம சம்மை சால்வ் பண்ணணும். த பேசிக் ப்ரொசீஜர். To begin the Jacobic method, solve the first equation of x1 and second equation of x2. அதாவது நம்மளோட general format தெரியும். a11 x1 plus a12 x2 plus up to a1n xn equal to b1. நெக்ஸ்ட்டுக்கு a21 x1 plus a22 x2 plus etc plus a2n xn equal to b2. இந்த மாதிரி வேல்யூஸ் இருக்கும். அப்படி இருக்கும்போது இதில் பாருங்கள், ஃபஸ்ட் ஈக்குவேஷன் சால்வ் த ஃபஸ்ட் ஈக்குவேஷன் ஆஃப் x1. அப்போது இந்த ஈக்குவேஷனுக்கு சால்வ் பண்ணும்போது இதை மட்டும் லெஃப்ட் சைடில் வச்சுட்டு பேலன்ஸ் வேல்யூவை ரைட் சைடு கொண்டு போகும். அப்போ நம்மளோட ஈக்குவேஷன் எப்படி மாறும்னா x1 will be equal to, இது வந்து மல்டிப்பிளில் இருக்குது, x1க்கு மல்டிப்பிளில் இருக்குது. ஸோ இட் வில் பிகம் டிவைட் 1 by a11 into இந்த ஃபஸ்ட் வேல்யூ இங்கே வரும் b1 மைனஸ் இந்த பேலன்ஸ் வேல்யூஸ் வந்து as it is மைனஸ் ப்ளஸில் இருக்க வேல்யூஸ் மைனஸில் சேஞ்ச் ஆயிடும். இது ஒரே டிஃப்ரென்ஸ் தான். மைனஸ் a12 x2 மைனஸ் எக்ஸெட்ரா அப் டு மைனஸ் a1n xn. சேம் ஃபார் x2க்கு இப்போ சால்வ் பண்ணது x1க்கு, நெக்ஸ்ட்டு x2க்கு பண்ணும்போது x2 மட்டும் லெஃப்ட் சைடில் வச்சுட்டு பேலன்ஸ் வேல்யூ ரைட் சைடில் வரும். a22 மல்டிபிள் இருக்குது. ஸோ இட் வில் பிகம் டிவைட். இந்த b2 ஃபஸ்ட்டு வரும், தென் இந்த ப்ளஸ் வேல்யூஸ் எல்லாம் மைனஸ் ஆகிடும் ரைட் சைடு வரும்போது. ஸோ பேலன்ஸ் வேல்யூ மைனஸ் a21 x1 மைனஸ் எக்ஸட்ரா அப் டு மைனஸ் a2n xn. சேம் அப் டு xn வரைக்கும். xnக்கு வந்து வில் பி ஈக்குவல் டு 1 by ann into bn minus an1 x1 minus an2 x2 minus etc up to minus an n minus 1 into xn minus 1. x1 x2
x3க்கு ஃபார்மேட் எழுதிட்டோம். நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு இந்த x1 x2 x3யோட வேல்யூஸ் தெரியாது. அதனால் தென் மேக் அ இனிஷியல் அப்ராக்சிமேஷன் ஆஃப் த சொல்யூஷன். இந்த x1 x2 x3க்கு வந்து ஒரு அப்ராக்சிமேட் வேல்யூ செட் பண்ணணும். ஏன்னா நம்மளுக்கு வந்து ஒரிஜினலான x1 x2 x3 வேல்யூஸ் தெரியாது. ஸோ இனிஷியல் அப்ராக்சிமேஷன் வந்து x1 x2 x3 up to xn. Initial approximation, and by repeating the iteration until the two successive approximations are identical. அதாவது அப்ராக்சிமேஷன் வந்து இப்போ 1 2 3 0 1 2 3 இந்த மாதிரி எடுக்கும்போது இஃப் சப்போஸ் 6 அண்ட் 7ல் ஐட்ரேஷன் நம்ம எடுக்கும்போது இதோட x1 x2 x3 வேல்யூவும் இந்த 7th ஐட்ரேஷனோட x1 x2 x3 வேல்யூவும் சேமாக இருந்துச்சுன்னா அதை வந்து ஐடென்டிக்கல்னு நம்ம சொல்லுவோம். we know that. அப்படி வரும்போது அந்த ரெண்டு வேல்யூஸோட ரெண்டுக்குமே x1 x2 x3யோட வேல்யூ சேமாக இருக்கும். ஸோ இந்த வேல்யூஸு தான் நம்மளோட ஒரிஜினலான x1 x2 x3 வேல்யூ. அதுக்கு முன்னாடி இந்த ஒரிஜினல் வேல்யூவை ஃபைன் பண்ணுறதுக்கு நாம் ஒரு அப்ராக்சிமேட் வேல்யூ எடுத்துக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஒரிஜினல் வேல்யூஸ் தெரியும். அதில் 2 டைப்ஸ் பார்த்துருக்கோம். ஜக்கோபிக் மெத்தட்லேயும் சிமிலர் ப்ராசஸ் தான் வரும். ஜக்கோபிக்கில் இனிஷியல் அப்ராக்சிமேஷன் வந்து ஃபுல்லாக சால்வ் பண்ணுவோம். ஆனால் அனதர் காஸ் செடல் மெத்தடில் ஒவ்வொரு வேல்யூஸும் சேஞ்ச் ஆகும். அது எப்படிங்கிறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஜக்கோபிக் மெத்தட் எப்படின்னு பார்க்கலாம். எக்ஸாம்பிள், யூஸ் த ஜக்கோபிக் மெத்தட் to approximate the solutions of a following system of linear equation. நம்மளோட given question 5x1 minus 2x2 plus 3x3 will be equal to minus 1. Next, minus 3x1 plus 9x2 plus x3 will be equal to 2. Next value 2x1 minus x2 minus 7x3 will be equal to 3. இது வந்து நம்மளோட given question. இதில் வந்து x1 x2 x3 ஃபார்மேட்டில் இருக்குது. இது எப்படி சால்வ் பண்ணணும்னா, continue the iteration until the two successive approximations are identical. ஐடென்டிக்கலாக வர்ற வரைக்கும் நம்ம ரிப்பீட்டடாக அப்ராக்சிமேஷன் எடுத்துகிட்டே இருக்கணும். நம்ம பார்த்துருக்கோம் a11 x1 plus a12 x2 plus etc. up to a1n xn will be equal to b1. இதுக்கு நம்ம எப்படி எழுதணும்? ஃபஸ்ட்டு x1 மட்டும் லெஃப்ட் சைடில் வச்சுட்டு பேலன்ஸ் வேல்யூ ரைட் சைடில் கொண்டு போகணும். சேம் ப்ராசஸ் தான். இப்போது இந்த ஃபார்மேட்டில் நம்மளோட கொஷின் இருக்குது. 5x1 minus 2x2 plus 3x3 is equal to minus 1. இது வந்து நம்மளோட given question இந்த ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு x1 மட்டும் லெஃப்ட் சைடில் வச்சுட்டு பேலன்ஸ் வேல்யூஸ் ரைட் சைட் போகும். நம்மளோட ஃபார்மேட் பார்த்தோம்ல சேம் ப்ரொசீஜரில் 5 மல்டிபிள் இருக்குது. ஸோ இட் வில் டிவைடில் வரும். தென் இந்த ரைட் சைட் வேல்யூ -1 ஃபஸ்ட்டு வரும். அதுக்கப்புறம் இந்த வேல்யூஸ் ரைட் சைட் போகும்போது மைனஸ் ப்ளஸ் ஆகும், ப்ளஸ் மைனஸ் ஆகும். இந்த ஒரே சேஞ்சஸ் தான். அப்போ இங்கே -2x2 இருக்குது, இங்கே +2x2. நெக்ஸ்ட்டு இங்கே +3x3 இருக்குது. ஸோ இங்கே -3x3. நெக்ஸ்ட்டு செகண்ட் வேல்யூ வந்து -3x1 plus 9x2 plus x3 is equal to 2. இதுக்கும் சேம் ப்ரொசீஜர் தான். இதுக்கு வந்து x1 எடுத்துக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு x2 மட்டும் லெஃப்ட் சைடில் இருக்கும். பேலன்ஸ் வேல்யூ 1/9 வரும். அதுக்கப்புறம் இந்த 2 தென் -3x1 இருக்குது. ஸோ +3x1. இங்கே +x3 இருக்குது. ஸோ -x3. இது வந்து ஈக்குவேஷன் 2. நெக்ஸ்ட்டு x3க்கு நம்மளோட தேர்ட் வேல்யூ 2x1 minus x2 minus 7 into x3 is equal to 3. இந்த வேல்யூவில் x3க்கு எடுத்துக்குவோம். ஸோ x3 மட்டும் லெஃப்ட் சைடில் இருக்கும். பேலன்ஸ் வேல்யூஸ் இங்கே -7 இருக்குது. ஸோ -1/7 into இந்த வேல்யூஸ் ரைட் சைடில் வரும்போது 3 -2x1 plus x2. இங்கே மைனஸ் உள்ள மல்டிபிள் பண்ணும்போது we will get x3 will be equal to 1/7 -3 plus 2x1 minus x2. இந்த வேல்யூஸ் இருக்கா? இப்படி தான் x1 x2 x3 ஃபஸ்ட்டு எடுக்கணும். நெக்ஸ்ட்டு இந்த x1 x2 x3யோட வேல்யூஸ் நம்மளுக்கு தெரியாது. இதை ஃபைன் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு இனிஷியலாக ஒரு அப்ராக்சிமேஷன் வேல்யூஸ் நம்ம எடுத்துக்குவோம். எப்படின்னா ஃபஸ்ட்டு 0 எடுத்திருக்கேன்.
approximation value என்ன எடுக்கிறோமோ அது வந்து இங்கே டாப்பில் நோட் பண்ணியிருக்கேன். x1 x2 x3ங்கிறது வந்து நம்மளோட கொஷின் ஃபார்மேட்டில் இருக்கிறது. x1 of 0க்கு ஃபஸ்ட்டு இனிஷியல் அப்ராக்சிமேஷன் x1 x2 x3க்கு 0 எடுக்கிறேன். இதை வந்து எதில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நம்ம ஃபைன் பண்ணோம் இல்லையா 1 2 3 இந்த 3 ஈக்குவேஷன்ஸ்லையும் சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போது ஃபஸ்ட்டு இட்ரேட்டிவ் அப்ராக்சிமேஷனில் நம்ம x1ஓட வேல்யூ x2 x3 மூணோட வேல்யூமே 0ன்னு எடுத்திருக்கோம். அப்போது x1க்கு x1 will be நம்மளோட கொஷினில் 1/5 into -1 plus 2 into x2 minus 3 into x3. இந்த வேல்யூஸில் இப்போ வந்து x2 the power 0 x3 the power 0 x1 power 0. அப்போ இங்கே நீங்கள் நோட் பண்ணும்போது 2 into x2 பவரில் 0. அப்போ வந்து உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாது சால்வ் பண்ணும்போது. இந்த ஜக்கோபிக் மெத்தட் வந்து நீங்கள் இதை போடலனாலும் சால்வ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஆனால் காஸ் செடல் மெத்தடில் இது நீங்கள் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாது. அதனால் இதுலேயே ஃபெமிலியர் ஆகிக்கோங்க. x1க்கு x1 to the power 1க்கு சால்வ் பண்ண போகிறோம். ஏன்னா ஃபஸ்ட் இட்ரேட்டிவ் will be equal to 1/5 into -1 plus 2 into x2 the power 0 minus 3 into x3 the power 0. இப்போ இந்த வேல்யூஸில் x2 the power 0க்கும் x3 the power 0க்கும் நம்ம 0ங்கிறத அப்ராக்சிமேஷன் எடுத்திருக்கோம். அதை வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது 1/5 into -1 plus 2 into 0 minus 3 into 0. அப்போ இந்த ரெண்டு வேல்யூ will become 0 minus 1/5 வரும். அது நம்ம சால்வ் பண்ணும்போது minus 0.2 x1 to the power 1ஓட வேல்யூ minus 0.2. நெக்ஸ்ட்டு x2 to the power 1 will be equal to 1/9 into 2 plus 3 into x1 power 0 minus x3 power 0. அப்போது இது ரெண்டுக்கும் 0 போடும்போது இந்த ரெண்டு வேல்யூஸும் 0 ஆகிடும். 2 மட்டும் வரும். 1/9 into 2 will be 2/9. இதை நம்ம சால்வ் பண்ணும்போது x2 to the power 1க்கு 0.22. நெக்ஸ்ட்டு x3 to the power 1 will be equal to நம்மளோட ஃபார்ம் தெரியும் 1/7 minus 3 plus 2 into x1 minus x2. ஸோ x1 power 0 x2 the power 0. நம்மளோட இனிஷியல் அப்ராக்சிமேஷனில் இந்த ரெண்டு வேல்யூஸும் 0. ஸோ இட் will become 0. அப்போது will be equal to -3/7. -3/7 சால்வ் பண்ணும்போது x3 to the power 1 will be equal to -0.428. பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 டிஜிட் எடுத்துக்கோங்க, அதான் கன்ஃபியூஸ் ஆகாது. ஃபஸ்ட் இட்ரேஷன் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு செகண்ட் இட்ரேஷன் அப்ராக்சிமேஷன். இந்த ப்ராசஸ் வந்து எப்போ ஸ்டாப் ஆகும்னா நம்மளோட 2 இட்ரேஷன் வேல்யூஸும், அதாவது x1 x2 x3ஓட வேல்யூஸ் ரெண்டு டிஃப்ரெண்ட்டில் எடுத்தாலும் ஆனால் ஆன்சர் ஒரே மாதிரி கிடைக்கும். அது வரைக்கும் இதை நம்ம ரிப்பீட் பண்ணணும். இதுதான் இந்த ஜக்கோபிக் மெத்தடு. செகண்ட் இட்ரேஷன் அப்ராக்சிமேஷன் எடுத்து பார்த்தோம்னா x1 to the power 1, அதாவது நம்ம ப்ரீவியஸாக சால்வ் பண்ணோம் இல்லையா, இந்த x3 the power 1 x2 power 1 x1 power 1 அந்த வேல்யூஸ் எழுதணும். இது வந்து செகண்ட் இட்ரேஷன் அப்ராக்சிமேஷனில் x1 to the power 1 will be equal to -0.2. x2 to the power 1 வந்து will be equal to 0.22. x3 to the power 1 வந்து will be equal to -0.428. நெக்ஸ்ட்டு செகண்டுக்கு எடுக்கிறோமா, அப்போது x1 to the power 2 will be equal to 1/5 into -1 plus 2x to the power 1 minus 3 into x3 the power 1. x2 the power 1 x3 the power 1 இந்த ரெண்டு வேல்யூஸும் சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போது 1/5 into -1 plus 2 into x2 the power 1ஓட வேல்யூ 0.22. அந்த வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். -3 into x3 the power 1க்கு -0.428. அப்போது இங்கே will be equal to 1/5 into -1 plus 2 into 0.22 will be 0.44. Minus into minus will be plus. 3 into 0.428 will be 1.28. அப்போது x1 to the power 2 ஓட வேல்யூ will be equal to 1/5 into இதை நம்ம சால்வ் பண்ணும்போது 1/5
into 0.72. This final value x1 to the power 2 will be 0.144. x1 to the power 2 order first value. Next, x2 to the power 2 will be equal to 1 by 9 into 2 plus 3 into x1 to the power 1 minus x3 to the power 1 will be equal to 1 by 9 into 2 plus 3 into x1 to the power 1 order value வந்து minus 0.2 minus of minus x3 to the power 1 order value minus 0.428 minus into minus will get plus ஆயிடும் will be equal to 1 by 9 2 plus into minus will be minus 3 into 0.2 will be 0.6 minus into minus plus 0.428. In the values solve பண்ணும்போது we will get 1 by 9 into 1.828 will be x2 to the power 2 will be 0.2031. x3 to the power 2 will be equal to 1 by 7 into minus 3 plus 2 into x1 to the power 1 minus x2 to the power 1 will be equal to 1 by 7 into minus 3 plus 2 into x1 to the power 1 order value minus 0.2 minus x2 to the power 1 order value 0.22 will be equal to 1 by 7 minus 3 minus plus into minus will be minus 2 into 0.2 will be 0.4 minus 0.22. In the values solve பண்ணும்போது we will get 1 by 7 into minus 3.622 x3 to the power 2 will be minus 0.517. இது வந்து x3 to the power 2 ஓட value. Next second iteration முடிஞ்சிருச்சு. Next third iteration approximation எடுக்கும்போது நம்ம previously solve பண்ணது x1 to the power 2 x2 to the power 2 x3 to the power 2 ஓட values அது வந்து third iteration so x1 to the power 3 ன்னு வரும். இங்க என்ன iteration எடுக்கிறோமோ அது இங்க வரணும். x1 to the power 3 will be equal to 1 by 5 into minus 1 plus 2 into x2 the power 2 minus 3 into x3 the power 2 will be equal to 1 by 5 into minus 1 plus 2 into x2 to the power 2 oda value 0.203. And the values இங்க substitute பண்ணிருக்கேன் minus 3 into x3 the power 2 oda value minus 0.517 will be equal to 1 by 5 into minus 1 plus 2 into 0.203 oda value 0.406 plus minus into minus will get plus 3 into 0.517 oda value 1.551. x1 to the power 3 oda value will be 1 by 5 into 0.1 by 5 0.957. இந்த values நம்ம solve பண்ணும்போது x1 to the power 3 oda value 0.1914. Next x2 to the power 3 x2 to the power 3 will be equal to 1 by 9 into 2 plus 3 into x1 square minus x3 the power 2 will be equal to 1 by 9 into 2 plus 3 into x1 to the power 2 oda value 0.146 minus x3 the power 2 oda value minus 0.517 will be equal to 1 by 9 into 2 plus 3 into 0.146 oda value 0.438 plus minus into minus will get plus 0.517 then will be equal to 1 by 9. In the values solve பண்ணும்போது 1 by 9 into 2.955 நம்மளோட final x2 to the power 3 oda value will be equal to 0.328 x2 to the power 3. Next x3 to the power 3 will be equal to 1 by 7 into minus 3 plus 2 x1 power 2 minus x2 power 2 will be equal to
1 by 7 minus 3 plus 2 into x1 to the power 2 oda value 0.146 minus x2 to the power 2 oda value 0.203 will be equal to 1 by 7 into minus 3 plus 2 into 0.146 oda value 0.292 minus 0.203 will be equal to 1 by 7 into minus 3 plus 0.292 minus 0.203 oda value will be 1 by 7 minus 2.911. இதை நம்ம சால்வ் பண்ணும்போது x3 to the power 2 ஓட வேல்யூ minus 0.415. நெக்ஸ்ட் fourth iteration approximation எடுக்கும்போது நம்ம previous சால்வ் பண்ண வேல்யூஸை இங்கே இனிஷியல் வேல்யூஸை எடுத்துக்குவோம். x1 to the power 3 ஓட வேல்யூ 0.1914, x2 power 3 oda value 0.328, x3 the power 3 value will be equal to minus 0.415. next fourth approximation ku edukumbodhu x1 to the power 4 equal to 1 by 5 into minus 1 plus 2 into x2 the power 3 minus 3 into x3 the power 3 will be equal to 1 by 5 minus 1 plus 2 into x2 to the power 3 oda value 0.328 minus 3 into x3 the power 3 oda value minus 0.415 will be equal to 1 by 5 into minus 1 plus 2 into 0.328 oda value 0.656 minus into minus will get plus 3 into 0.415 oda value 1.245. x1 to the power 4 will be 1 by 5 into 0.901. அப்போ 1 by 5 0.901. அப்போ x1 to the power 4 ஓட வேல்யூ 0.1802. next x2 to the power 4 will be equal to 1 by 9 into 2 plus 3 into x1 to the power 3 minus x3 to the power 3 will be equal to 1 by 9 into 2 plus 3 into x1 to the power 3 ke 0.1914 minus x3 the power 3 ke minus 0.415 will be equal to 1 by 9 into 2 plus 3 into 0.1914 oda value 0.574 minus into minus will get plus 0.415 will be equal to 1 by 9. இந்த வேல்யூ சால்வ் பண்ணும்போது 2.989 வரும். 1 by 9 into 2.989 will be equal to 0.3321. x2 to the power 4 oda value. x3 to the power 4 oda value 1 by 7 into minus 3 plus 2 into x1 to the power 3 minus x2 to the power 3 will be equal to 1 by 7 minus 3 plus 2 into x1 to the power 3 oda value 0.1914 minus x2 to the power 3 oda value 0.328 will be equal to 1 by 7 into in the values solve பண்ணும்போது minus 2 plus 946 x3 to the power 4 oda value will be equal to minus 0.4208. next fifth iteration approximation. அப்போ fourth value எடுத்துக்குவோம். x1 to the power 4 will be equal to 0.1802. x2 to the power 4 will be 0.332. x3 to the power 4 value will be equal to minus 0.4208. x1 to the power 5 will be equal to 1 by 5 into minus 1 plus 2 into x2 to the power 4 minus 3 into x3 to the power 4 will be equal to 1 by 5 minus 1 plus 2 into x2 to the power 4 oda value 0.3321 minus 3 into x3 to the power 4 oda value minus 0.4208 will be equal to 1 by 5 minus 1 plus 0.664 plus 1.26 x1 to the power 5 oda value will be equal to 1 by 5 0.924. இந்த வேல்யூவை நம்ம சால்வ் பண்ணும்போது x1 to the power 5 will be 0.1848.
x2 to the power 5 will be equal to 1 by 9 into 2 plus 3 into x1 to the power 4 minus x3 to the power 4 will be equal to 1 by 9 into 2 plus 3 into x1 to the power 4 value 0.1802 minus x3 to the power 4 value minus 0.4208 will be equal to 1 by 9 into 2 plus 3 into 0.1802 வந்து 0.540 minus into minus will get plus 0.420 x2 to the power 5 வந்து will be equal to 1 by 9 into 2.96 1 by 9 2.96 will be 0.328 x2 to the power 5 odd value. Next x3 to the power 5 will be equal to 1 by 7 into minus 3 plus 2 into x1 to the power 4 minus x2 to the power 4 will be equal to 1 by 7 minus 3 plus 2 into x1 to the power 4 odd value 0.1802 minus x2 to the power 4 value 0.3321 will be equal to 1 by 7 minus 3 plus 2 into 0.1802 will be 0.3604 minus 0.3321 will be equal to 1 by 7 into இந்த values solve பண்ணும்போது minus 2 plus minus 2.971 1 by 7 into x3 to the power 5 oda value வந்து 0.424 sixth iteration approximation வந்து x1 to the power 5 oda values எடுத்துக்குவோம் power 5 so 0.1848 x2 to the power 5 வந்து 0.328 x3 to the power 5 வந்து minus 0.424 x1 to the power 6 க்கு வந்து find பண்றோம் will be equal to 1 by 5 into minus 1 plus 2 x2 to the power 5 minus 3 into x3 to the power 5 will be equal to 1 by 5 into minus 1 plus 2 into x2 to the power 5 oda value 0.328 minus 3 into x3 to the power 5 oda value minus 0.424 will be equal to 1 by 5 minus 1 plus 2 into 0.328 oda value 0.656 minus into minus will get plus 3 into 0.424 oda value 1.272 will be equal to 1 by 5 into 0. In the values solve பண்ணும்போது 0.928 வரும் x1 to the power 6 க்கு வந்து 0.185 x2 to the power 6 will be equal to 1 by 9 into 2 plus 3 into x1 to the power 5 minus x3 to the power 5 will be equal to 1 by 9 into 2 plus 3 into x1 power 5 க்கு வந்து 0.1848 minus of minus ஏன்னா x3 to the power 5 க்கு minus value 0.424 will be equal to 1 by 9 into 2 plus 3 into 0.1848 oda value 0.552 minus into minus will be plus 0.424 will be equal to 1 by 9 into the values solve பண்ணும்போது 2.976 x2 to the power 6 oda value will be equal to 0.330 x3 to the power 6 oda value will be equal to 1 by 7 into minus 3 plus 2 into x1 power 5 minus x2 to the power 5 will be equal to 1 by 7 into minus 3 plus 2 into x1 power 5 oda value 0.1848 minus x2 to the power 5 oda value 0.328 be equal to 1 by 7 into minus 3 plus 2 into 0.1848 will be 0.368 minus 0.28 will be equal to 1 by 7 இந்த values solve பண்ணும்போது minus 2.96 வரும் x3 to the power 6 oda value minus 0.422 next seventh iteration approximation x1 to the power 6 எடுத்துக்குவோம் it will be equal to 0.185 x2 to the power 6 oda value 0.330 x3 to the power 6 oda value minus 0.422 x1 to the power 7 க்கு will be equal to 1 by 5 into minus 1 plus 2 into x2 to the power 5 minus 3 into x2 into x2 to the power 6
minus 3 into x3 the power 6 will be equal to 1 by 5 into minus 1 plus 2 into x2 to the power 6 oda value 0.330 minus 3 into x3 the power 6 க்கு வந்து minus 0.422 will be 1 by 5 into minus 1 plus 2 into 0.330 will be 0.66 plus minus into minus will get plus 3 into 0.422 will be 1.266 will be equal to 1 by 5 into 0.926 x1 to the power 7 will be equal to 0.185 x2 to the power 7 will be equal to 1 by 9 into 2 plus 3 into x1 to the power 6 minus x3 to the power 6 will be equal to 1 by 9 into 2 plus 3 into x1 to the power 6 oda value 0.185 minus x3 to the power 6 oda value minus 0.422 1 by 9 2 plus 3 into 0.185 oda value 0.555 minus into minus will be plus 0.422 will be equal to 1 by 9 into 2.977 x2 to the power 7 value will be 0.330 x3 the power 7 will be equal to 1 by 7 minus 3 plus 2 into x1 power 6 minus x2 power 6 will be equal to 1 by 7 minus 3 plus 2 into x1 power 6 வந்து 0.185 minus x2 to the power 6 oda value 0.330 1 by 7 minus 3 plus 2 into 0.185 oda value 0.37 minus 0.33 இந்த values solve பண்ணும்போது 1 by 7 minus 2.96 will be x3 the power 7 will be minus 0.422 6th and 7th iterations are identical. அதாவது 6th ல வந்த x1 x2 x3 valuesம் and 7th ல வந்த 7th iteration ல வந்த x1 x2 x3 valuesம் identical. So நம்ம பார்த்திருக்கோம் 2 iterationல நம்ம எடுக்கும்போது வர x1 x2 x3 ஐடென்டிக்கலா இருந்தா அது வந்து அந்த ஸ்டெப்போட ஸ்டாப் பண்ணிடுவோம். அந்த வேல்யூஸ் தான் நம்ம x1 x2 x3 வேல்யூஸா எடுத்துக்குவோம். Conclude that x1 x2 x3 values are x1 க்கு 0.185 x2 க்கு 0.330 x3 க்கு minus 0.422 இது x1 x2 x3. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா என்னோட சேனலை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம என்னோட செல்ஃப் லேர்னிங் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you friends.